ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது லவ்லி எல்கன் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ஸோ போன மேங்காவோட எண்டிங்லேயே வாங்கி வந்து அவனோட கிளாஸ்மேட்டை புள்ளி பண்ணியிருப்பான். இதை பார்த்து லீ வந்து இப்படிலாம் புள்ளி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். இதனால வாங்கிக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். அவனையே அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இப்போ அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. லீக்கு சின்ன வயசுல இருந்தே சண்டை போடுறதுனா பிடிக்கவே செய்யாது. இதில் அவனா போய் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவானா. இங்கே வர இவனுக்கு முன்னாடி 4 பேர் நிற்கிறாங்க. இவங்க கூட சண்டை போட்டாலும் நம்ம லீக்கு தான் அதிகமாக செய்தாரம் ஆகும். என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் இவனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அட்டென்ஷன் கிராப் பண்றதும் நம்ம லீக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ இவன் இருக்கிற சிச்சுவேஷனே ரொம்ப புதுசா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணா அப்படிங்கிறது நம்ம லீக்கு சுத்தமா தெரியல. நம்ம லீக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கு. அது என்ன ஹேபிட்னா, இந்த மாதிரி அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாம அடுத்து என்ன பண்ணன்னு திருன்னு முழிச்சானா அவன் ஃபர்ஸ்ட் திங்க் பண்றது எல்லாமே அவன் அண்ணனை தான். என் இடத்துல என் அண்ணன் இருந்திருந்தானா என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங் பேசுற மாதிரியே நம்ம லீ வந்து வாங்கி கிட்ட சொல்றான். வாங்கி, நீ உன்னோட ஃப்ரெண்டை வந்து அடிக்கிற, அவனை புள்ளி பண்ற, அது வேற ஒரு விஷயம். அது அவ்வளோ பெரிய விஷயமும் கூட கிடையாது. டீச்சர் முன்னாடி வச்சு கூட இவனை அடிச்சேன்னு வையேன், அவங்க ஏதோ சின்ன பசங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா நீ அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்க. இதுக்கு பேரு வந்து சின்ன பசங்களுக்குள்ள நடக்கிற சண்டை இல்ல, திருட்டு. நீ இந்த மாதிரி பண்றதுனால உன் மேல கேஸ் கூட போடலாம். இதனால நீ ஜெயிலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னுட்டு லீ சொல்ல, அங்க இருக்க எல்லாருமே நம்ம லீயா இப்பெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லி திகச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன அவ்வளோ தைரியமா, என் மேலே அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவானா அப்படின்னு கேட்க, அவன் கொடுக்கலாட்டி என்ன, அதான் நான் இருக்கேன்ல. அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா போதும். அது மட்டும் இல்லாம அங்க பாரு, காரிடார்ல எத்தனை பேர் உன்னை பார்த்துட்டு இருக்காங்க. நீ பண்ண எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களே உனக்கு ஆப்போசிட்டா விட்னஸ் ஆவாங்க. கார்னர்ல கேமரா இருக்கு. இதுவே உனக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய எவிடன்ஸ் தான். நீ ஜெயிலுக்கு போய் கழித்தீங்கன்னு தான் நினைக்கிறியா அப்படின்ட்டு லீ கேட்க, இவனுக்கு பதறுது. அவனுக்கு அடுத்து என்ன சொல்லனே தெரியல. அப்படியே அவனோட கேங் ஆளுங்களை பார்த்தா, பாஸ் இது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி இருக்கு பாஸ், ஜெயிலுக்குலாம் போற அளவுக்கு நம்ம ஒர்த்லாம் இல்லை, திருப்பி பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, இவனும் சரி என்ன இந்த தம்மா துண்டு பணத்துக்காக ஜெயிலுக்கு போக வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவான். இந்த பணம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அந்த பையன்கிட்ட கேட்டால், இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே வாங்கி சும்மா இருக்கிற மாதிரி தெரில, ஓராக தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டு இருக்க, நம்ம லீக்கு வந்து இதுக்கு மேலே வளர்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால சரி, அதான் பணம் கிடைச்சிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை அங்கேருந்து கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா, வாங்கி நம்ம லீயை வந்து தப்பாக பேசுகிறான். இவனே ஒரு பிரச்சனை, அதனால தான் மற்றவங்களோட பிரச்சனைக்குள்ளே தலையிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு நிறையா சொல்ல, இதனால நம்ம லீ வந்து ட்ரிகர் ஆயிடுறான். அப்படி வேகமாக வந்து வாங்கியை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, டே இங்கே ஏதோ அந்த கிளாஸ் ரூமில் சண்டை நடக்கு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போக, அந்த டைமில் தான் லீயோட ஃப்ரெண்டும் ஸ்கூலுக்கு வரான். அவங்க அந்த பசங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன சண்டை, யார் சண்டை போடுறா அப்படின்லாம் பேசும்போது லீ வாங்கி இவங்க 2 பேர் நேமுமே அடிப்படுது. இதை பார்த்து அவனோட ஃப்ரெண்டுக்கு, லீயோட ஃப்ரெண்டுக்கு வந்து டவுட்டா இருக்கு. ஏன்னா லீயா அவெல்லாம் அப்படி பண்ண மாட்டானே, அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டானே அப்படின்னு சொல்லி டவுட் ஆகுது. பட் இருந்தாலும் சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்க்குறான். பார்த்தா இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி லீ தான் சண்டை போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரத்தம் வர அளவுக்குலாம் வந்து சண்டை போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா. கேம்பஸும் அங்கே தான் இருக்காங்க. கேம்பஸ் நம்ம லீயை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. உனெல்லாம் பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்கு, ஸ்கூல் ரூல்ஸை மதிக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இப்படி தான் சண்டை போடுவியா, பாரு உன் ஃபேஸை பாரு, உன்னை பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரியா தெரியுது அப்பெல்லாம் அவனை பிடிச்சி திட்டுன்னு திட்ட, பதில் எதுவுமே சொல்லாமல் தலை குனிஞ்சு நிற்கிறான். இதை பார்த்ததுமே நம்ம ஃப்ரெண்டுக்கு, ஐ மீன் லீயோட ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன சொல்லனே தெரியலை. அப்படியே திகைச்சு போய் லீயை பார்த்துட்டு இருக்கான். என்ன இந்த மாதிரிலாம் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கேம்பஸ்க்கும் என்ன சொல்லனே தெரில. ஏன்னா லீ நல்ல பையங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரி ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி 4 பேரே அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ போகிற வழியில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்கதை பார்த்து, ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா, இது செல்ஃப் ஸ்டடி டைம் தானே, போய் படிக்கிறீங்களா இல்லை பறக்க பார்க்க போகிறீங்களா, ஓடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் ஓடிடுறாங்க. டே உண்மையாகவே லீ தான் ஃபைட் பண்ணானா இல்லை அவனுக்கு எதுவும் கோஸ்ட் பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பசங்களாம் பேசிட்டு இருக்காங்க. அவன் இந்த மாதிரி ஆளே கிடையாது, எதுக்காக போய் சண்டை போட்டான், நான் கூட கேள்விப்பட்டேன்டா, அவன் ஏதோ செங்குங்கிற பையனுக்காக தான் வந்து சண்டை போட்டிருக்கான் அப்படின்லாம் சொல்ல, இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே லீயோட ஃப்ரெண்டு கேட்டுட்டு தான் இருக்கிறான். அவனுக்கு அவன் ஃப்ரெண்டை விட்டு போகிறதுக்கு மனசும் இல்லை, இப்படி வந்து மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இந்த சைடில் நம்ம லீக்கு ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆகிடுச்சு. 4 பேரை ஒத்தாலாம் எது சண்டை போட்டிருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ 2 பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க.
லீ தாண்டா பாவம். அந்த செங் பையன் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. அவன் தான் ஃபர்ஸ்ட் வாங்ஜியை வந்து வம்புக்கு இழுத்தான். வாங்ஜி வந்து ரொம்ப கஷ்டப்படுற பையன், மற்றவங்க கிட்ட இருந்து பணத்தெல்லாம் திருடுறான் அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் பரப்புனதே அவன் தான். அதனால தான் வாங்ஜி வந்து அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, அதனால அவங்களோட பிளேஸ்லேருந்து நான் இவனை திருத்துறேன்னு சொல்லிட்டு இவனை இப்படி புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படிலாம் சொல்ல ஈயோட ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்கடா. ஆனால் இங்கே தப்பு பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம லீயை தான் சொல்லுவாங்க. அவனை தான் எல்லாருமே தப்பு பண்ணன்னு சொல்ல போகிறாங்க, பாவம்லாம் அப்படின்லாம் சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன சொல்லனே தெரியல. கொஞ்சம் லேட்டாகி வந்துட்டான், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே அடுத்த சீன்லேயே கேம்பஸ் வந்து அவங்களோட ஆஃபீஸ் ரூமில் இந்த 4 பேரையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. சரி சொல்லுங்கள், யார் இந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு கேட்க, அந்த செங் பையன் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் யாரையுமே அடிக்கலை அப்படின்னு நல்லவன் மாதிரியே வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்காக தான் லீ வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். அதுக்காக போட் கூட பண்ணாமல் எனக்கு இதுக்கும் எதுவுமே தெரியாது சார், என்னை விட்டால் போதும் நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க, வாங்கியும் லீயும். லீயோட கிளாஸ் டீச்சர் வந்து லீ கிட்ட பேசுகிறாங்க. லீ என்ன ஆச்சுன்னு சொல்லு, நீ இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற பையன்லாம் கிடையாது, உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு லீ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வாங் நான் ஸ்கூலோட ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேன், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு லீ சொல்கிறான். அவங்களுக்கும் என்ன சொல்லனே தெரியலை. அந்த டைமில் லீயோட ஃப்ரெண்ட் வந்து வேகமாக ஓடி வரான். டீச்சர் எனக்கு தெரியும் இல்லை லீ மேலே தப்பே கிடையாது, செங்க புள்ளி பண்ணியிருக்காங்க, அதை பார்த்து லீ வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக போயிருக்கான், அப்போ தான் வாங்கி லீயை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, இல்லை டீச்சர் அந்த டைமில் வந்து என் ஃப்ரெண்ட் அங்கே இல்லவே இல்லை, அதனால அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்ட்டு லீ சொல்கிறான். அவன் ஃப்ரெண்டை வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டி விடக்கூடாது அப்படிங்கிறது தான் லீயோட எண்ணம். அதனால தான் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் அங்கே இல்லை தான் ஒத்துக்கிறேன், ஆனால் அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் லீ அங்கே என்ன நடந்துச்சுன்ட்டு, நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் சொல்ல, வாங்கிக்கு வந்து செம்ம காண்டாகுது. ஏய் நீ பாத்தியா நான் அடித்ததை, நான் பாட்டு சண்டை எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கேருந்து சைலண்ட்டாக போனேன், ஆனால் என்ன இருக்கான் பாரு உன் ஃப்ரெண்டு, நல்லவன் சொல்கிறல்ல, அவன் தான் வேகமாக வந்து என்னை அடித்தான், அவன் தான் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணான், அவன்கிட்டே கேளு அவன் ஸ்டார்ட் பண்ணானா இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, லீ வந்து எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்ட் தான், நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டு அவனும் ஒத்துக்கிறான். ஆக்சுவலாக இவன் நினச்சி பார்த்தது வாங்கி வந்து அவனை ப்ரொவோக் பண்ணான்ல, அதனால தானே இவன் அடித்தான், அதுதான் நம்ம லீ வந்து நினச்சி பார்க்குறான். நான் அவனை வேணும்னே தான் அடித்தேன் அப்படின்லாம் சொல்ல, இவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, என்ன இவன் இப்படி ஒத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை தான் பார்க்குறாங்க. இவன் ஃப்ரெண்ட்லாம் டே ஏன்டா இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பாவமாக பார்த்துக்கிட்டு இருக்க. கேம்பஸ்க்கும் இதுக்கு மேலே என்ன சொல்லனே தெரியலை. சரி டைம் வேஸ்ட்லாம் பண்ண வேணாம், யார் வந்து கரெக்டு யார் தப்புன்னெலாம் நம்ம இப்போ திங்க் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. வாங்கி நீ உன் குரூப்போட போய் செங்க புள்ளி பண்ணியிருக்க, இதை பார்த்து லீ வந்து அவனுக்காக நின்றுருக்கான், அதனால தான் உங்களுக்குள்ள ஃபைட் வந்திருக்கு. ஸோ உன் மேலேயும் தப்பு இருக்குது, அதே மாதிரி லீ மேலேயும் தப்பு இருக்குது, இதுக்காக நம்ம வந்து ஒரு சிவியரான பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும். நான் இதை உங்களோட கிளாஸ் டீச்சர்கிட்டே ஒப்படைச்சிடுறேன், ஒருவேளை அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் 2 பேரும் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, வாங்கி வந்து அப்படியே இந்த இடத்துல விட்டா லீ அடிச்சு கொண்டுருவான் போல, அந்தளவுக்கு அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க. அதோட அங்கே சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறமா இங்கே சாங்கோட கிளாஸில் தான் அங்கே ஒரு பையன் வேகமாக வந்து சாங் கிட்ட சொல்கிறான், நான் இப்போ தான் ஜூனியர் செக்ஷனில் இருக்க ஆஃபீஸ் ரூமுக்கு போனேன், அங்கே என்ன பார்த்துன்னு தெரியுமா, அங்கே ஜூனியர்ஸ்குள்ளே ஏதோ பெரிய பிரச்சனை போல், கேம்பஸ்லாம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, நீ என்ன இதெல்லாம் வந்து இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்க, ஜூனியருக்குள்ளே ப்ராப்ளம் அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லை, நம்ம கூட தான் ஜூனியர்ஸாக இருக்கப்போ அந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் நீ ஏன் இதெல்லாம் வந்து சாங் கிட்ட சொல்கிற, அவனுக்கு இந்த மாதிரி காசிப் பேசுறதுலாம் பிடிக்காதுல்ல, உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வேற வேலையை பாரு அப்படின்ட்டு சாங்கோட ஃப்ரெண்ட் சொல்ல, அது இல்லப்பா விஷயம், இந்த வாட்டி ஃபைட் பண்ணது யாரு தெரியுமா, லீ இவனோட தம்பி தான் ஃபைட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நேரம் எழுதிட்டு இருந்தவன் இப்போதான் அவன் என்ன பேசுறான் அப்படிங்கிறதையே கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அதோட அங்கே சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த சைடில் லீயோட டீச்சர் வந்து லீக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறாங்க. ரேபிட்ஸ்க்கு கூட தான்ப்பா கோவம் வரும், ஆனால் அது கோவப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கும், வேலிட் ரீசன் இல்லாமல் அது கோவலாம் படாது. நீ அங்கே தான் யார்கிட்டையும் சொல்லலை, அட்லீஸ்ட் என்கிட்டையாவது சொல்ல, நான் இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டீச்சர் எனக்கு அதை பற்றி பேச இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு லீ சொல்லிடுறான். பட் நான் வந்து இனிமேல் இந்த மாதிரி என்னால் எந்த ஒரு இஷ்யூவும் ஆகாது, நான் இப்போ பண்ணதுக்கு நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட்னாலும் கொடுங்க நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு லீ சொல்ல, அப்படியா அப்போ உன்னோட பேரண்ட்ஸை நீ கூப்பிட்டு வரியா அப்படின்ட்டு சார் கேட்க, கூப்பிட்டு வரலாம்,
ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் வந்து இப்போ வீட்டில் இல்லையே, அவங்க ட்ரிப்காக பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளில போயிருக்காங்க, என்ன பண்ண அப்படின்ட்டு இவன் திரு திருன்னு முழிக்க, இந்த டைம் உன் பேரண்ட்ஸ் இடத்துல இருந்து நான் பார்த்துக்கிறேன், என்ன வந்தாலும் நான் வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இனிமேல் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் நீ வந்து அதுக்காக சண்டை போடக்கூடாது. எனக்கு தெரியும் நீ வந்து தேவையில்லாமல் சண்டைலாம் போட மாட்ட, ஒரு வேலிட் ரீசன் இருக்கும்னுட்டு. பட் அதுக்காக ஃபைட் தான் சொல்யூஷன்லாம் இல்லை. நீ என்கிட்ட சொல்லு. ஒருவேளை என்னால் சால்வ் பண்ண முடியாதுன்னு நினச்சேன்னா எனக்கு மேலே இருக்க ஹையரப்ஸ் கிட்ட போய் சொல்லு. பட் நீயா போய் சண்டை போடாத. இனிமேல் இதை ரிப்பீட் பண்ணக்கூடாது, சரியா அப்படின்ட்டு அவங்க டீச்சர் சொல்ல, எனக்கு புரியுது சார், நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா இவனுக்கு அடிபட்டு இருந்துச்சுல, அந்த இடத்துக்கு காயத்துக்கெலாம் மருந்து போட்டுட்டு கிளாஸ்க்கு முன்னாடி நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாரியும் கேட்குறான். அதுக்கப்புறம் சாரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா உங்கள் ஹையரப்ஸ் கிட்ட தான் சொல்லணும், நீங்களா போய் தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாது அப்படின்லாம் சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே சரின்னு சொல்கிறாங்க. இங்கே இவனோட ஃப்ரெண்டு இன்னும் வலிக்குதாடா, கண்ணெலாம் நல்லா வீங்கிடுச்சு அப்படின்னு கேட்க, இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி நீ எனக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம் இல்லடா, நான் வந்தேன்னா நானாச்சும் உன் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணியிருப்பேன்ல, இதுக்காக நீ பாட்டு போய் தனியாக ஃபைட் பண்ணா அப்படின்னு கேட்க, டேய் நானும் ஸ்ட்ராங் தான்டா பாத்தியா, ஆனால் அவங்களுக்கும் வந்து ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு லீ சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவன் மேலே தான் தப்பு இருக்கும். என்னதான் நடந்துச்சு அட்லீஸ்ட் என்கிட்டையாவது சொல்லேன், எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நான் உனக்காக ரிவெஞ்ச் அடிக்கேன் அப்படின்னு சொல்ல, டேய் ரிவெஞ்ச்லாம் வேணாம், இதோட இந்த ப்ராப்ளத்தை விட்டுரு, இங்கே பாரு நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாரை வந்து அவன்கிட்ட கொடுக்குறான். வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுமே இவன் கண்ணுலாம் வந்து மினுங்குது. நானும் என் அண்ணனும் சேர்ந்து தான் தெரியுமா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்தோம், உனக்காக தாண்டா கொண்டு வந்தேன், சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அவன் அதையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். இன்னும் நம்ம லீக்கு வழிலாம் இருக்குது, ஊ அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாமல் அவனும் தடுமாறிட்டு இருக்க. ஆமாம் நீ ஃபைட் பண்ணது வந்து நம்ம ஸ்கூல் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே தெரியும், கண்டிப்பாக உன் அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கும், என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க, என்ன என் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமா, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, இப்போ நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனா அப்படின்ட்டு இவன் பதற, அப்பெல்லாம் இல்லைடா, ஆனால் இவ்வளோ நேரமா நீ வந்து அடிபட்டுடுச்சு அந்த மாதிரி எதையுமே வந்து கேர் பண்ணல, இப்போ இதுக்காக சடனாக என் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுற அப்படின்னு கேட்க, இவன்கிட்ட எந்த ஒரு ஆன்சரும் இல்லை. டேய் நீ சண்டை போட்டதை போஸ்டாலாம் போட்டு வச்சுருக்காங்க தெரியுமா, ரொம்ப ஹீரோ மாதிரி சண்டை போட்டடா அப்படின்லாம் இவன் ஃப்ரெண்டு வந்து இன்னும் பேசிகிட்டு இருக்க. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, எல்லாரையும் என்ன ஹீரோவாக பார்க்காங்களா இல்லை காமெடி பீஸாக பார்க்காங்களான்னுட்டு. என் அண்ணன்கிட்ட நான் இந்த மாதிரி ஃபைட் பண்ணேங்கிற ஒரு பேட் நேம் வந்து போயிடக்கூடாது, அவனை எப்படி நான் ஃபேஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னும் ஒரு பயத்தோடு தான் இருக்கிறான். அதுக்கப்புறமா டின்னர் டைமும் ஆகுது. ஆனால் லஞ்ச் தானே போடுவாங்க, இது என்ன டின்னர் டைம் எனக்கு புரியலை. டின்னர் டைமும் ஆகுது. அவனோட ஃப்ரெண்ட் வந்து வரியா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லை எனக்கு பசிக்கல நீ போய் சாப்பிடு அப்படின்ட்டு அவன் சொல்ல, சரி நான் உனக்கு கொஞ்சம் ஃபுட்லாம் கொண்டு வரேன்னு சொல்ல, இல்லை வேணாம் எனக்கு பசிக்கவே இல்லை, நீயே சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவன் என்ன பிளான் போட்டிருக்கானா, இப்போவே எல்லா ஹோம் ஒர்க்கையும் முடிச்சுட்டு நைட்டு வந்து சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டானா அவனோட அண்ணனை இவன் பார்க்க வேணாம்ல, அப்போ ஈஸியாக எஸ் ஆயிடலாம்ல, அதனால தான் வந்து ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இவனுக்கு வந்து ஆன்சர் தெரியலை, இந்த ஈங்கிறது எப்படி வரும், ஆனால் இது ப்ரூவே பண்ணலையே, அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையாங்கிறத ப்ரூவே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அதாக கூட ஆன்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, யாரா இது அப்படின்னு பார்த்தா சாங் வந்து இவனோட கிளாஸில் வந்து உட்காந்துருக்கான். என்ன இவனை தான் அன்றைக்கி பார்க்கவே கூடாது, எஸ் ஆயிடலான்னு நினச்சான், பட் இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை திகைச்சு பார்க்க, அதோட இந்த சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சாங் வந்து லீயை திட்ட போகிறானா இந்த மாதிரி ஃபைட் பண்ணதுக்காக, இல்லை அவனை நினச்சி பெருமைப்படுவான்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதாவது அடிபட்டுட்டு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மறைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. நான் ஒன் டைம் வந்து சின்ன வயசில் அடிபட்டு இருந்துச்சு, பட் அதை வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நான் மறைச்சேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.